கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மைத்தானே நம்புவேன் என் தேவா. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மைத்தானே நம்புவேன் என் தேவா. உம்மைத்தான் எந்தன் வாழ்வின் ஆதாரமாய் நினைத்து உள்ளே, நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. எல் ஜடாய் ஆராதிப்பே, எலோகீம் ஆராதிப்பே, அடோனா ஆராதிப்பே, யெகோவா ஆராதிப்பே. ஆமென் ஆண்டவரே. மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். மட்டுமாய் எங்களை கிருபையாய் நடத்தி வந்த நம்முடைய அன்புக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை போல ஒரு தெய்வம் எங்களுக்கு இல்லை ஏசப்பா. எங்களுக்கு நன்மை செய்ய, எங்களை நடத்த, எங்களை பராமரிக்க, எங்களை விசாரிக்க அமேன் ஏசப்பா. உங்களை போல நல்ல தெய்வம் இந்த உலகத்தில் இல்லை அப்பா. உம்மை தெய்வமாய் கொண்டது எங்களுடைய பாக்கியம் அப்பா. மட்டுமாய் எங்களை கிருபையாய் எந்த குறை இல்லாமல் நன்மையான பாதையில் எங்களை அனுதினமும் நடத்தி வருகிற அன்பு கரங்களுக்காய் கோடி நன்றிகளை எடுக்கிறோம் இசப்பா. உயர்த்துகிறோம் அப்பா. எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி உடைய பாதத்தில் வைக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தரின் ஆலோசனைக்காக சங்கீதம் 89ஆம் அதிகாரம் அதனுடைய 28வது வசனம். சங்கீதம் 89ஆம் அதிகாரம் அதனுடைய 28வது வசனம். என் கிருபையை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன், என் உடன்படிக்கை அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. நாம் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய கிருபை. அவருடைய கிருபை அனுதினமும் காலைதோறும் புதிதாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. என் கிருபையை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன். யாருக்காக காப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றால், இந்த அதிகாரத்தில் நாம் படிக்கும் பொழுது தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்காக உடன்படிக்கையை ஏற்படுத்துகிற தேவன். அதாவது கர்த்தர் யாரை தெரிந்து கொள்ளுகிறாரோ, யாரை அழைத்தாரோ, யாரை அவர் இரத்தத்தினாலே மீட்டாரோ அவனைத்தான் கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளை, அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்காகத்தான் என் கிருபையை என்றென்றைக்கும் காப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். என் உடன்படிக்கையை அவனுக்காக உறுதிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட, என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட என்று கர்த்தர் சொல்லுகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காகவும் கர்த்தர் கிருபையை என்றென்றைக்கும் காக்கிறவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, என் உடன்படிக்கை அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும் என்று சொல்லுகிறார். உடன்படிக்கை என்றால் அவனை காக்கும்படியாக, அவனுக்கு நன்மை செய்யும்படியாக, அவனுக்காய் நான் அளித்த வாக்குத்தத்தத்தை ஒருபோதும் என்ன செய்ய மாட்டேன், அதை விட்டு விலக மாட்டேன், அதை மீற மாட்டேன். அவனுக்காக அந்த உடன்படிக்கையை காத்துக்கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளை, கர்த்தரால் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு என்று சொல்லுகிற வார்த்தை, உங்களுக்காக கர்த்தர் கிருபையை என்றென்றைக்கும் காக்கிற தேவனாய் இருக்கிறார். உங்களுக்காய் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்த வசனத்தை அவர் ஒருபோதும் என்ன செய்கிறார், அதை மீறுகிறவராக இல்லை. அந்த வாக்குத்தத்தத்தை, அந்த உடன்படிக்கையை உறுதிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அன்பு பிள்ளைகளை, இந்த வேளையிலும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அவருடைய கிருபை என்றென்றைக்கும் ஸ்திரப்பட்டிருக்கும். கர்த்தர், நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை. கர்த்தர் தான் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார், நம்மளை கண்டுபிடித்திருக்கிறார், அவருக்கென்று அழைத்திருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது அவருடைய கிருபை ஒரு நாளும் நம்மளை விட்டு விலக்காமல் நமக்காக கிருபையை காக்கிற தேவன். கிருபை என்றால் ஒவ்வொரு நாளும் நம்மளை பாதுகாத்து, நமக்கு தேவைகளை சந்தித்து, அவருடைய கரம் நம்மளை நடத்தி, எல்லா தீமைகளுக்கும் நம்மளை விலக்கி காத்து அவருடைய பாதைகளை நடத்துகிறது தான் அவருடைய கிருபை. அந்த கிருபை என்றென்றைக்கும் அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் அவர் காக்கிற தேவனாய் இருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, அவர் உங்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்து அதை உறுதிப்படுத்தி, அதை நிறைவேற்றி, அதை சுதந்திரிக்கும்படியாய் கர்த்தர் உங்களை வழிநடத்துவார். அன்பு பிள்ளைகளை, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். இன்று கர்த்தருடைய
வசனம் உங்களுக்கு சொல்லப்படுகிறது. நீங்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களானால் அத்தனை வாக்குத்தத்த வசனங்களும் உங்களுக்கானது. நன்மை உங்களுக்கானது. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நீங்க பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். கர்த்தருடைய வார்த்தை நிமித்தமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.